அணு அமைப்பு. இந்த லெசன் பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் 2வது பருவத்தில் பேஜ் நம்பர் 43வது பக்கத்தில் வந்திருக்கு. டோட்டலாக ஒரு 65 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், இதுவரை மொத்தம் டேஸ் தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆன்சர் 118. இரண்டாவது கொஷின், மொத்த தனிமங்களில் டேஸ் தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடியவை. ஆன்சர் 92. ஸோ இந்த புக்கில் 92 தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரியா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மூன்றாவது கொஷின், அணு என்பது அட்டாமஸ் எனும் டேஸ் சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆன்சர் கிரேக்கம். நான்காவது கொஷின், டேஸ் என்பது உடையக்கூடிய மிகச்சிறிய துகள் என்று பொருள்படும். ஆன்சர் டாமஸ். ஐந்தாவது கொஷின், டேஸ் என்பது உடைக்க இயலாத மிக சிறிய துகள் என்று பொருள்படும். ஆன்சர் அட்டாமஸ். ஆறாவது கொஷின், திருக்குறளின் பெருமையை பற்றி கூறும்போது அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என அணுவை பற்றி தனது கருத்தை கூறியவர். ஆன்சர் ஔவையார். ஏழாவது கொஷின், முதலில் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர். ஆன்சர் ஜான் டால்டன். எட்டாவது கொஷின், டால்டன் டேஸாம் ஆண்டு தம்மால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தமது அணு கொள்கையை வெளியிட்டார். ஆன்சர் 1808. ஒன்பதாவது கொஷின், கிரேக்க தத்துவ மேதை டேஸ் பிளக்க இயலாத மிக சிறிய துகளை அணு என்று அழைத்தார். ஆன்சர் டெமோக்ரட்டிஸ். பத்தாவது கொஷின், தனது இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழை அளவினை பதிவு செய்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தவர். ஆன்சர் ஜான் டால்டன். 11வது கொஷின், ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ளன. இவை ஐசோடோப்புகள். ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ளன. இவை ஐசோடோப்புகள். 12வது கொஷின், வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணு நிறையை பெற்றுள்ளன. இவை ஆன்சர் ஐசோபார்கள். 13, ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கக்கூடிய பொருள்கள் வெவ்வேறு பண்புகளை பெற்றிருக்கின்றன. உதாரணம் நிலக்கரி, கிராஃபைட், வைரம். ஆன்சர் அனைத்தும் சரி. 14, 1878ஆம் ஆண்டு டேஸ் என்பவர் மின்னிறக்க குழாயை கொண்டு சோதனை மேற்கொண்டு இரு உலோக மின்வாய்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒளிக்கற்றை பாய்வதை கண்டார். ஆன்சர் சர் வில்லியம் குரூக். 15, மின்கலனின் எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கேதோடு. 16, மின்கலனின் நேர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆனோடு. 17, மின்சாரம் காற்றின் வழியே பாயும்போது வாயு மூலக்கூறுகளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன. இதுவே டேஸ் எனப்படும். ஆன்சர் மின்னிறக்கம். 18, கேதோடு கதிர்களின் பண்புகள். ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ பாருங்கள். இக்கதிர்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கின்றன. இக்கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை. எனவே நிறை மற்றும் இயக்க ஆற்றலை பெற்றிருக்கின்றன. இக்கதிர்கள் எதிர்மின் சுமையை பெற்றுள்ளதால் அவை மின்புலம் மற்றும் காந்த புலத்தால் விளக்கமடைகின்றன. 19, அணுவில் எதிர் மின்னூட்டம் கொண்ட துகள் இருப்பதால் அவற்றை சமன் செய்ய அதே அளவிலான நேர் மின்னூட்டம் கொண்ட துகள் இருக்க வேண்டும் என டேஸ் கருதினார். ஆன்சர் கோல்ட்ஸ்டீன்.
20வது கொஷின், அனோடு கதிர்களின் பண்புகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இக்கதிர்கள் துகள்களால் ஆனவை, நேர்கோட்டில் செல்கின்றன. இக்கதிர்கள் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கமடைகின்றன. துகளின் நிறை மின்னிறக்க குழாயில் உள்ள வாயுவின் அணு நிறைக்கு சமமாக இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது ஒரு புரோட்டான் கிடைக்கிறது. எனவே புரோட்டான் என்பதை டேஸ் அயனி எனவும் அழைக்கலாம். ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். 22, 1932ஆம் ஆண்டு டேஸ் மற்றொரு அடிப்படை துகளான நியூட்ரானை கண்டுபிடித்தார். ஆன்சர் வந்து ஜேம்ஸ் சாட்விக். 23, அணுவில் நியூட்ரான்களின் அமைவிடத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை டேஸ் தனது அணு கொள்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் வந்து ரூதர்போர்ட். 24, பொறுத்துக. துகள் நிறை. ஸோ எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 9.1 × 10⁻⁻28 கிராம். புரோட்டான் வந்து 1.6 × 10⁻24 கிராம். நியூட்ரானும் அதே தான் 1.6 × 10⁻24 கிராம். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 25, டேஸ் என்ற இங்கிலாந்து நாட்டு அறிவியல் அறிஞர் 1904ஆம் ஆண்டு தனது அணு கொள்கையை வெளியிட்டார். ஆன்சர் வந்து ஜே தாம்சன். 26, அணுவின் வடிவமானது டேஸ் மீட்டர் ஆரமுடைய கோளத்தை ஒத்துள்ளது என்று தாம்சன் கருதினார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 10⁻⁻10 மீட்டர். 27, டேஸின் மாதிரியானது பிளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி பழ மாதிரி எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து தாம்சன். 28, டேஸ் கூற்றுப்படி அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் போன்ற அணு கூறுகளை பெற்றுள்ளது. ஆன்சர் வந்து ரூதர்போர்ட். 29, எலக்ட்ரான்கள் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. இந்த வட்டப்பாதை ஆர்பிட் அல்லது டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் வந்து எலக்ட்ரான் கூடு. 30வது கொஷின், ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான் கூட்டினை கொண்டுள்ளது. அவற்றின் கடைசி எலக்ட்ரான் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களே இணைத்திறன் எலக்ட்ரான்கள் எனப்படுகின்றன. இக்கூடு டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் வந்து இணைத்திறன் கூடு. 31வது கொஷின், எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்களின் ஒருங்கமைவு டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து எலக்ட்ரான் அமைப்பு. 32, அனைத்து அணுக்களும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற தங்களது இணைத்திறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும். ஆன்சர் 2 அல்லது 8. 33, ஒரு வேதிவினையின் போது நிலைப்புத்தன்மையை அடைவதற்காக அந்த அணுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட அல்லது பகிர்ந்து கொள்ளப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே அந்த டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து அணுவின் இணைத்திறன். 34, பெரும்பாலும் உலோக அணுக்கள் அவற்றின் இணைத்திறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. 1 முதல் 3 வரை. 35, நேர்மறை இணைத்திறன் கொண்டதற்கு உதாரணம். ஆன்சர் வந்து சோடியம். 36, எதிர்மறை இணைத்திறன் கொண்டதற்கு உதாரணம். ஆன்சர் வந்து குளோரின். 37, அணுக்களின் இணைத்திறனானது டேஸ் ஆகிய அணுக்களின் இணைத்திறனை பொறுத்து கணக்கிடப்படுகிறது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். 38,
ஹைட்ரஜன் தனது இணைத்திறன் கூட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை இழப்பதால் அதன் இணைத்திறன் டேஸ் ஆகும். ஆன்சர் 1. 39 பொறுத்துக. மூலக்கூறு இணைத்திறன் ஹைட்ரஜன் குளோரைடு ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா 1, நீர் 2, அம்மோனியா 3, மீத்தேன் 4. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இணைத்திறன். 40வது கொஷின். மெக்னீசியம் ஆக்சைடில் ஒரு மெக்னீசியம் அணு ஒரு ஆக்சிஜன் அணுவுடன் இணைவதால் மெக்னீசியத்தின் இணைத்திறன். ஆன்சர் 2. 41. குறைந்த இணைத்திறன் கொண்ட உலோக சேர்மத்திற்கு பெயரிடும்போது உலோகத்தின் பெயருடன் டேஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். ஆன்சர் அஸ். 42. அதிக இணைத்திறன் கொண்ட உலோக சேர்மத்திற்கு பெயரிடும்போது உலோகத்தின் பெயருடன் டேஸ் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். ஆன்சர் இக். 43. ஒரு அணு எலக்ட்ரானை ஏற்பதால் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, எனவே அவ்வணு டேஸ் பெறுகிறது. ஆன்சர் எதிர்மின் சுமை. 44. ஒரு அணு எலக்ட்ரானை இழப்பதால் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, எனவே அவ்வணு டேஸ் பெறுகிறது. ஆன்சர் நேர்மின் சுமை. 45. நேர்மின் சுமை அல்லது எதிர்மின் சுமை பெற்ற அணுக்களே டேஸ் எனப்படுகின்றன. ஆன்சர் அயனிகள். 46. வேதிவினையின் போது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழப்பதால் நேர்மின் சுமையை பெறுகிறது, இவையே டேஸ் எனப்படும். ஆன்சர் நேரயனி. 47. வேதிவினையின் போது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்பதால் எதிர்மின் சுமையை பெறுகிறது, இவையே டேஸ் எனப்படும். ஆன்சர் எதிரயனி. 48. எதிரயனிகளின் பெயர்கள், எதிரயனிகளின் இணைத்திறன். குளோரைடு 1, சல்பேட் 2, நைட்ரேட் 1, கார்பனேட் 2. ஆன்சர் அனைத்தும் சரி. 49. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் எதிரயனிகளின் பெயர்கள், எதிரயனிகளின் இணைத்திறன். பாஸ்பேட் 3, ஆக்சைடு 2, சல்பைடு 2, ஹைட்ராக்சைடு 1. ஆன்சர் அனைத்தும் சரி. 50. நேரயனிகளின் பெயர்கள், நேரயனிகளின் இணைத்திறன். சோடியம் 1, பொட்டாசியம் 1, அமோனியம் 1. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. 51 அதே கொஷின் தான், தொடர்ச்சி. நேரயனிகளின் பெயர்கள், நேரயனிகளின் இணைத்திறன். மெக்னீசியம் 2, கால்சியம் 2, அலுமினியம் 3. ஆன்சர் அனைத்தும் சரி. 52. கால்சியம் குளோரைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு டேஸ் ஆகும். ஆன்சர் CaCl2, ஆப்ஷன் சி. 53. 1774ஆம் ஆண்டு டேஸ் என்ற பிரெஞ்சு வேதியியலாளர் ஒரு வேதிவினை நிகழும்போது வினைப்படு பொருள் மற்றும் வினை விளைபொருள் ஆகியவற்றின் நிறைகளுக்கு இடையான தொடர்பினை பற்றி கூறினார். ஆன்சர் லவாய்சியர். 54. ஒரு வேதிவினையின் மூலம் நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என பொருண்மை அழியா விதி கூறுகிறது. இவ்விதியை டேஸ் எனவும் கூறலாம். நிறை அழிவின்மை விதி. 55. டேஸ் என்ற அறிவியல் அறிஞர் 1779ஆம் ஆண்டு மாறா விகித விதியை கூறினார். ஆன்சர் ஜோசப் ப்ரொலஸ்ட். 56. டேஸ் கூற்றுப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன. ஆன்சர் ஜோசப் ப்ரொலஸ்ட். 57. பல்வேறு மூலங்களான மலை, கிணறு, கடல், ஆறு ஆகியவற்றிலிருந்து நாம் நீரை பெற்றாலும் அதில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை எப்பொழுதும் டேஸ் என்ற விகிதத்தில் இருக்கும்.
ஆன்சர் வந்து 1:8. 58. கேதோடு கதிர்கள் டேஸால் உருவாக்கப்பட்டவை. ஆன்சர் வந்து எதிர் மின்சுமை பெற்ற துகள்கள். 59. கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாதிருப்பது டேஸ் விதியை நிரூபிக்கிறது. ஆன்சர் வந்து மாறாத விகித விதி. 60வது கொஷின். டால்டனின் கூற்றுகளில் எந்த கூற்று மாற்றமடையாமல் உள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை. 61. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் நிறை எண்ணையும் பெற்றுள்ளன. 62. இந்த 61வது கொஷினுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் நிறை எண்ணையும் பெற்றுள்ளன. ஸோ இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 62வது கொஷின். டேஸ் என்பது ஒரு தனிமத்தின் மிக சிறிய துகள். ஆன்சர் வந்து அணு. 63. ஒரு தனிமமானது டேஸ் அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து ஒரே மாதிரியான. 64. புரோட்டான்கள் டேஸ் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விலக்கம் அடைகின்றன. ஆன்சர் வந்து எதிர். புரோட்டான்கள் எதிர் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விலக்கம் அடைகின்றன. 65. பொறுத்துக. பொருண்மை அழியா விதி லவாய்சியர், மாறா விகித விதி ஜோசப் ப்ரௌலஸ்ட், கேதோடு கதிர்கள் சர் வில்லியம் குரூக்ஸ், ஆனோடு கதிர்கள் கோல்ட்ஸ்டீன், நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக். ஆன்சர் வந்து அனைத்துமே சரி. ஒரு முக்கியமான பொறுத்துக்க தான் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக ஒரு 65 கொஷின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.